ஸோ டைம் ஸ்டாம்ப்ங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு செக்ஷனுக்கு உடனே போணும். நான் நெறைய கொச்ச கொச்சன்னு பேசிட்டே இருக்கான் இவன். ஒரு செக்ஷனுக்கு எனக்கு இந்த செக்ஷன் மட்டும் வேணும்னா, அந்த கீழ ரெட் கலர்ல இருக்கும்ல லைனு. ஸ்க்ரால் பண்ணிட்டு மேல காமிக்கும் டைட்டில். இப்போ எனக்கு டைரக்ட்டா இந்த கதைலாம் வேணாம். டைரக்ட்டா எனக்கு வீடியோ எப்படி போஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும்னா, அந்த ரெட் கலர் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, அப்படியே அந்த டைம் ஸ்டாம்ப் காமிக்கும் மேல ஹெட்டிங். அந்த ஹெட்டிங்க்கு எந்த ஹெட்டிங் உங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோல அதுக்கு போயிடலாம். அதுதான் டைம் ஸ்டாம்ப். நான் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றப்போ டைம் ஸ்டாம்ப் குடுத்து தான் பண்ணுவேன். ஸோ அது பார்த்துக்கோங்க எப்படி பண்றதுன்னு. அதோட டைம் ஸ்டாம்ப் குடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த செக்ஷன் ஈஸியா இருக்கோ அந்த செக்ஷனுக்கு டைரக்ட்டா எனக்கு யூடியூப் வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்றது, போஸ்ட் பண்றது பார்க்கணும். டைரக்ட்டா அதுக்கு ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். டைம் ஸ்டாம்ப் கிளிக் கிளிக் பண்ணீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க அதுக்கு போயிடலாம். ஸோ குட் ஈவினிங் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்ட வந்து யாருக்காவது நம்ம விக்கிறதுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். அதாவது நம்ம அவங்கள கைட் பண்றோம். இல்லன்னா இன்ஸ்பயர் பண்றோம். அது வந்து சோசியல் மீடியா மூலமா அதோட யூசஸ் அதெல்லாம் நம்ம தெளிவா சார்ட் அவுட் பண்ணி, இப்போ யூடியூப் அத ப்ரமோஷன் மாரி குடுக்குறோம். ஓகேங்களா? ப்ரமோஷன் மாரி குடுத்து, அவங்களுக்கு அது பார்க்குறப்போ தூண்டுற மாரி வாங்குறதுக்கு வாங்கி வாங்கலாம்னு தோணிட்டே இருக்கிறது தான் ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது இதுல வந்து யூடியூப் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வேணும்னா செப்பரேட்டா கேளுங்க. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்னென்ன இருக்கு? எப்படி போஸ்ட் பண்றது? எப்படி வந்து டிஸ்கிரிப்ஷன் கரெக்ட்டா எழுதுறது? டேக்ஸ்னா என்ன? மானிடைசேஷன்னா என்ன? தம்ப்நெயில் எப்படி 2 நிமிஷத்துல கிரியேட் பண்றது? இன்னும் போனோம்னா மானிடைசேஷன்னா என்ன? போஸ்ட்னா என்ன? ஷார்ட்ஸ்னா என்ன? எப்படி ஷார்ட்ஸா வந்து நம்ம போஸ்ட் பண்றது? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க லேப்டாப்ல வந்து யூடியூப்னு போட்டாலே போதுங்க. ஆனா ஃபோனுக்கு தனியா வேணும்னா சொல்லுங்க. அதுக்கு தனியா வீடியோ போடுறேன். அதுக்கும் இதுக்கும் சேம் தான். அதுல வந்து யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒரு தனி ஆப் இருக்கும். ஸோ அது வழியா நீங்க உங்களோட அக்கவுண்ட்ட வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அக்கவுண்ட்குள்ள நான் போயிடுறேன். யூடியூப் ஸ்டூடியோ. என்னோட ப்ரொஃபைல் இங்க கிளிக் பண்ணேன்னா, ரைட் சைடுல யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நான் போய்க்கிறேன். போயிட்டேன்னா, இதான் என்னோட டேஷ்போர்ட். உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? டேஷ்போர்ட். நான் போட்ட கடைசி வீடியோ, எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ கரண்ட்டா இருக்காங்க, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸு, எவ்வளோ ஆவரேஜ் டியூரேஷன், எத்தனை பேர் வந்து ஆவரேஜா பார்த்துருக்காங்க இந்த வீடியோல, அந்த மாரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கன்டென்ட்னா, நீங்க போட்ட எல்லா வீடியோஸும் இங்க காமிக்கும். வீடியோஸ் தனியா ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? வீடியோஸ்ன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கும். ஷார்ட்ஸ்ன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்குங்களா? நீங்க ஷார்ட்ஸ் போட்டா இங்க வந்துரும். ஷார்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு வீடியோ நீங்க போடுறீங்கன்னா, அது 15 செகண்டுக்கு மேல 60 செகண்ட்ஸ்க்கு கீழ, அதாவது 1 நிமிஷத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடும். 60 செகண்ட்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ செக்ஷன்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதான் ஷார்ட்ஸ்க்கும், வீடியோஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். லைவ்னா நீங்க உங்களுக்கு தெரியும். லைவா நீங்க போறது. கெட் ஸ்டார்ட்டட் குடுத்தீங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீம். நீங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கூட லைவா நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிளேலிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். நெறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க. ஒரு தமிழ்னா தமிழ் பத்தி எல்லா வீடியோவும் ஒரே பிளேலிஸ்ட் இருக்கிற மாரி. இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்போ வராது. அதெல்லாம் நீங்க மானிடைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதில யூஸ் பண்ண முடியும். இல்ல மானிடைஸ் எனக்கு வேணாம். என்னோட அ வீடியோ வந்து இந்த மாரி நீங்க பார்த்துருப்பீங்க ஆட்ல. ஸோ இந்த மாரி உங்களுக்கு வேணும்னா நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சைடு வேணாம். ஸோ நம்ம என்னன்னா நெக்ஸ்ட் அனலிட்டிக்ஸ்னா நீங்க போட்ட வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்திருக்கு. ஸோ வியூஸும் ஹவர்ஸ் தான் நீங்க வந்து யூடியூப்ல ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ வியூஸ், வாட்ச் டைம் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் என்னன்னா உங்க வீடியோ கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது கேன்சல் கொடுத்தீங்கன்னா இது ஃபில்டர்ல இருந்துச்சு. ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சப்டைட்டில்ஸ் நீங்க ஏதாவது சப்டைட்டில்ஸ் இந்த வீடியோக்கு போடுறீங்கன்னா நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காப்பிரைட். காப்பிரைட் கன்டென்ட்னா என்னன்னா, வேற யாரோடது வீடியோவோ, இல்ல ஏதாவது ஃபோட்டோவோ அவங்க கிரியேட் பண்ணது நீங்க எடுத்து அப்படியே உங்க வீடியோல போட்டிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோல போட்டிருந்தீங்கன்னா, அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இப்போ நன்னு இருக்கா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல காப்பி ரைட்னு வந்துச்சுன்னா, நீங்க ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ண கன்டென்ட் இங்க போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து இதுல காமிக்கும். ஸோ இதுதாங்க இன்டர்ஃபேஸ் ஃபுல்லா.
லெஃப்ட் சைடில் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து இன்னும் கீழே போனீங்கன்னா ஏர்னுன்னு இருக்கும். அது இப்போதைக்கு வேணாம். கஸ்டமைசேஷன். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கஸ்டமைசேஷனில் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து நார்மல் தான், லே அவுட் எப்படி இருக்கணும். இப்போ பிராண்டிங்க்கு நம்ம போயிடலாம். பிராண்டிங் போயிட்டா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இங்கே லெஃப்டில் எனக்கு காமிக்குதுல்ல, இந்த ப்ரொஃபைல் பிக்சர். நெக்ஸ்ட் வந்து பேனர் இமேஜ். பேனர் இமேஜ்னா இங்கே ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பேனர் இமேஜுங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியும். ப்ரொஃபைல் பிக்சர் என்னோட லெஃப்ட் சைடு நான் சொன்ன மாதிரி காமிக்கிறது. எனக்கு வந்து பேனர் இமேஜ்னா என்னன்னா, இப்போ என்னோட சேனலுக்குள்ள போறேன். இப்போ நான் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் அப்புறமா மாத்திருவேன். நான் என்னோட சேனலை கிளிக் பண்றேன். சேனல் கிளிக் பண்ணிட்டு போனா பேனர் இமேஜ்னா என்னன்னு நான் காமிச்சிடறேன். உங்களுக்கு ப்ரொஃபைல் உள்ள போனாலே ஏதாவது ஒரு வெப்சைட் மாதிரி இப்படி பேனர் காமிக்குதுல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது யாரோடன்னு தெரியல. நான் சும்மா கூகுள்ல இருந்து எடுத்துருக்கேன். ஐ மீன் நான் எப்படி பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோலயே. ஸோ ஷேடோ ஆர்ஜேடிவி அது என்னமோ ஒன்று. ஸோ அது அதோட பேனர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோடது எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதில் வந்து என்னன்னா, நீங்கள் நினச்சதை வைக்க முடியாது. ஓகேங்களா? நினச்சது வைக்க முடியாதுன்னா நான் அது எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ சும்மா இமேஜஸ் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 1000 இந்த பிக்சலுக்குள்ள இந்த டைமென்ஷனுக்குள்ள தான் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, கூகுளில் போய்க்கோங்க. யூடியூப் பேனர் மேக்கர் போயிட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கேன்வா பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் கேன்வாவில் ரெசுமேவும் பண்ணிக்கலாம், இதை டிசைனும் பண்ணிக்கலாம், யூடியூப் பற்றி தம்ப்நெயிலும் பண்ணிக்கலாம், பேனரும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூடியூப் பேனர் ஃபர்ஸ்ட் லிங்க் நான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் டிசைனிங்குள்ளே போயிட்டேன். ஓகேங்களா? போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லெஃப்ட் சைடில் இதுதான் நான் யூஸ் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன வேணும், இதை நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு. இதில் நீங்கள் வந்து இது சூஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ என்னது கேமிங் போவா, அதை கிளிக் பண்ணிட்டு கேமிங் டவுன். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபோன். ஸோ அவ்வளோதாங்க, பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி அது எப்படி நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு எப்படி பண்ணணும்னா, மேலே வியூ சேனல் இருக்கா, உங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ வியூ சேனல் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க நம்ம பேனர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் இங்கேருந்தும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில். இப்போ கேமிங் தமிழன் அந்த மாதிரி கீழே வந்து மேலோட்டமாக வாட்டர் மார்க். வாட்டர் மார்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ இவ்வளோதாங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ லெஃப்ட் சைடு இருக்கிறது பேனர், அதாவது உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேலே இருக்கிறது. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. ப்ளஸ் பேசிக் இன்ஃபோ எல்லாம் உங்களோட நேம், டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் சேனலுக்கு என்ன, உங்கள் சேனல் பற்றி என்ன சொல்ல வரீங்க. டெக் பற்றினா என்னோட சேனல் டெக் பற்றி சொல்லுது. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு போஸ்ட் போடணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ எப்படி வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோட் வீடியோஸ். ஸோ என்னோட ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூடியூப்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி போட்ட வீடியோஸு சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது நான் எடுத்துக்கிறேன். ஸோ திரும்ப சொல்கிறது தான், 15 செகண்ட்ஸ்க்கு மேலே 60 செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு கீழே இருந்தால் டேரெக்டாக ஷார்ட்ஸ்க்கு போயிடும். 60 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டைட்டில்ங்கிறது இப்போ நான் வந்து ரைட்டிங் தம்ப்நெயில் கேன்வாலேயே மோஸ்ட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? எங்கள் கேன்வாக்கா போய்க்கிறேன். போயிட்டு ஸ்டார்ட் டிசைனிங். ஸோ ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதுக்கு பேர்லாம் டெம்ப்ளேட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அது வந்து மறுபடியும் அதே மாதிரி தான். எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு கிளிக் பண்ணிட்டு என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிட்டு ரைட் சைட் கார்னரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டவுன்லோட் கொடுத்துட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து இந்த தம்ப்நெயில் இருக்கா, ஸோ அப்லோட் ஃபைலில் கிளிக் பண்ணீங்கன்னா, சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்துக்கிறேன்னு பாருங்களேன். ஓப்பன் ஓப்பன் கொடுத்தோன்னா தம்ப்நெயில் வந்துடும். ஓகேங்களா? அப்லோட் ஆகிருக்கு தம்ப்நெயில். மீதி வந்து கண்டென்ட் ஃபார் கிட்ஸ் நோ. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்லாம் அதான் சொன்னேன்ல, நிறையா இப்போ தமிழுக்கு 4-5 பாடம் இருந்துச்சுன்னா
ஒரே பிளேலிஸ்ட்ல போடுற மாதிரி. ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தா இங்கே காமிச்சிக்கும். நான் கிரியேட் பண்ணல. அப்படி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பிளேலிஸ்ட்னு இருக்கு. நியூ பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்டைட்டில்ஸ் இருந்தால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, காப்பிரைட் கண்டென்ட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அப்புறம் ப்ரைவேட், அன்லிஸ்டட், பப்ளிக். ப்ரைவேட்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பீப்புள் மட்டும், அதாவது அவங்க மெயில் ஐடி வச்சு யார் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் உங்களோட கண்டென்ட் பார்க்கணும். அன்லிஸ்டட்னா உங்கள் லிங்க் இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? பப்ளிக்னா எல்லாருமே பார்க்கலாம் உங்கள் வீடியோஸ். ஸோ பப்ளிக் தான் மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாரும் வைக்கணும். ஷெட்யூல் ஷெட்யூல் டு பப்ளிக்னா எனக்கு இப்போ இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன், ஆனால் நாளைக்கு எனக்கு இந்த டைமில் தானாகவே பப்ளிஷ் ஆகணும். ஓகேவா? செட்டஸ் ப்ரீமியர்னா லைவ், ஆட்டோமேட்டிக்காக லைவ் போயிடும். ஓகேங்களா? ரெக்கார்டிங் கட்டுச்சு. ஸோ இந்த டைமில் எனக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் போகணும் அப்படின்னா நான் இது இந்த ஷெட்யூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஷெட்யூல் வேணாம், பேக் கொடுத்து நெக்ஸ்ட் ஷெட்யூல், அவ்வளோதாங்க. இருங்க ஷெட்யூலை எடுத்துடுறேன். பப்ளிக் கொடுத்துட்டு பப்ளிக்கில் வச்சுட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களோட வீடியோ ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இதான் உங்களோட லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துச்சா இல்லையான்னு பார்க்குறது கண்டென்ட்டில் போனீங்கன்னா உங்களோடது இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அது கிளிக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். ம் டெலீட் பண்ணுறதுக்கு அது கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனே மோர் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா டெலீட் ஃபார் எவர். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் ஆகுது, ஆட்டோமேட்டிக் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் சொல்லணும்னா, டைம் ஸ்டாம்ப்ஸ் பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். இவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா இவ்வளோதான். அதே மாதிரி வந்து இப்போ எஸ்பிஓ வழியாக நமக்கு ஒரு வீடியோ கொடுப்பாங்களா, இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுத்து நம்மளை வந்து இது பண்ண சொன்னாங்கன்னா, ப்ரொமோட் பண்ண சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணிருக்கீங்க, நடுவில் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ப்ரொமோஷன் வீடியோஸ்னு. ஆட்ஸ் இல்லை, ஆட்ஸ் வேறு, ப்ரொமோஷன் வீடியோஸ் வேறு. ஓகேங்களா? ப்ரொமோஷன் வீடியோவில் நீங்களாக பேசி அந்த வீடியோக்கு நடுவில் நீங்கள் போடுறது தான். ஓகேங்களா? நீங்கள் அது ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு உங்கள் வீடியோக்கு நடுவில் அந்த ப்ரொமோஷன் வர மாதிரி பண்ணிக்கணும். அதுக்குன்னு தனியாக வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் ஃபோனில் வேணாலும் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து மானிட்டைசேஷன்னா என்ன? நீங்கள் யூடியூப் மானிட்டைசேஷன் கண்டிஷன்ஸ் போட்டிங்கன்னா இங்கே ஸோ சாரி கட் ஆயிடுச்சு. ஸோ மானிட்டைசேஷன் வழியாக தான் உங்களால் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மானிட்டைசேஷன் ஆக்டிவேட், அதாவது ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். இப்போ 4000 மணி நேரம் அவங்க பார்த்துருக்கணும் வீடியோஸ். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரில் மொத்தமாக சொல்கிறேன், மொத்தமாக இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா 100 பேரும் ஒவ்வொருத்தரும் 4000 பார்க்க தேவையில்ல, மொத்தமாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். எப்போனா 12 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இருந்தால் மானிட்டைசேஷன் ஆன் நீங்கள் பண்ணலாம். ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வியூஸ் வருதோ அவ்வளோ மணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து அது பார்க்குறதுனா, இங்கே அனலிட்டிக்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் டோட்டலாக எவ்வளோ வியூஸ் ஆகியிருக்கு உங்களுக்கு, மொத்தமாக எல்லா வீடியோஸும் சேர்த்து எவ்வளோ வாட்ச் டைம் ஹவர்ஸ், எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, ரியல் டைமாக ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு 52 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. 1000 வந்ததுக்கப்புறம் வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து 4000 வந்ததுக்கப்புறம் தான் என்னால் ஏர்னே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது வந்ததுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து வியூஸ் வச்சு ஏர்ன் பண்ண முடியும். அவ்வளோதான். டைம் ஸ்டாம்ப் பற்றி வேணும்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ தனியாக போட்டுறேன். ஓகேங்களா? டைம் ஸ்டாம்ப் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, இப்போ எஸ்பிஓ வந்து ஏதாவது ப்ரொமோஷன் வீடியோ தந்தால் அது வச்சு கூட நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு. நெக்ஸ்ட் டைட்டில் எப்படி வைக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கிறது எல்லாம் சொல்லிட்டேன். டேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஈஸி தான், கேன்வா வச்சு தான், எல்லாமே கேன்வா வச்சு மோஸ்ட்டாக பண்ணிடலாங்க, டிசைனிங் எல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட்னா என்ன, ஷார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே கவர் ஆகிருக்கும், டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும் எனக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே தரேன். அதில் உங்கள் டவுட்ஸ், எஸ்பிஓ பற்றி டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது
பிளான்ஸ் பற்றி டவுட்ஸோ இல்லை நார்மலாக டெக்னிக்கலாக ஏதாவது கூகுள் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் கேளுங்க. அந்த குரூப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.